ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தக் லைஃப் படத்தோட செகண்ட் சிங்கிளோட அனௌன்ஸ்மெண்ட்டை படக்குள்ள வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றியும் இந்த சாங்கை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தக் லைஃப் வந்து நம்ம மணிரத்னம் டைரக்ஷனில் நம்மளோட சிலம்பரசனும் நம்ம கமலஹாசன் சாரும் லீட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்களும் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட செகண்ட் சிங்கிள் அனௌன்ஸ்மெண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சாங்குக்கு வந்து சுகர் பேபின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சுருக்காங்க. இந்த சிங்கிள் வந்து நம்மளோட த்ரிஷாவுக்கும் நம்ம கமலஹாசனுக்கும் உள்ள ஒரு சிங்கிளாக இருக்க போது. குறிப்பாக இந்த ட்ரெய்லர்லேயே நம்ம பார்த்துருக்கோம், கமலஹாசனுக்கும் ஜோடியாக தான் நம்ம த்ரிஷா இருக்காங்க. ஒரு அஃபர் ரோலில் வந்து அவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க. எல்லாரும் எதிர்பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிலம்பரசனுக்கும் நம்மளோட த்ரிஷாவுக்கும் தான் காம்பினேஷன் இருக்க போது. விடிவி ரீயூனியன்னு சொல்லிட்டு இருந்தோம். அதெல்லாம் கிடையாதுடா, உங்களுக்கு ட்விஸ்டடா அப்படின்னு சொல்லிட்டு கமலுக்கு வந்து அஃபராக வச்சுட்டாங்க. இது வந்து நிறைய பேருக்கு அந்த ட்ரெய்லரில் பார்க்கலே ஒரு ஷாக்காக இருந்திருக்கும். இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சாங்கையும் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சாங் தான் வந்து இப்போ ரிலீஸ் ஆக போகிற செகண்ட் சிங்கிள். அந்த சிங்கிளில் தான் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த சிங்கிள் வந்து ஒரு ரொமான்டிக் சாங்காக நம்மளோட கமலஹாசனுக்கும் நம்ம த்ரிஷாவுக்கும் இருக்க போது. குறிப்பாக இந்த ஃபோட்டோலேயே வந்து ஒரு வெள்ளை சாரியில் ஒரு க்ளோசியரான லுக்கில் இருக்காங்க. குறிப்பாக இந்த படத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அஃபர் ரோல் மட்டும் இல்லாமல் ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் வந்து நம்ம மணிரத்னம் கொடுத்துருப்பாரு. ஏன்னா வந்து அவரோட லைனப்பில் பார்த்தீங்கன்னா, த்ரிஷாவுக்கு கொடுத்த ஒவ்வொரு படத்துலையுமே த்ரிஷாவுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கும். ஆயுத எழுத்துலேயும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கும். அதே மாதிரி இப்போ ரிலீஸ் ஆன பொன்னியின் செல்வனையும் குந்தவை கேரக்டர் ஒரு வேறு லெவல் கேரக்டராக கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த படத்துலேயும் அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இருக்கும். அது என்ன மாதிரி கதாபாத்திரமாக இருக்க போது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த படம் வந்து ஜூன் மாதம் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அதனால் ஒவ்வொரு ப்ரொமோஷனாக இப்போயே ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக இனிமேல் வந்து அடுத்தடுத்து அந்த ப்ரொமோஷனில் இன்டர்வியூஸாக கொடுக்க போகிறாங்க. இந்த படம் வந்து நம்மளோட கமலஹாசனுக்கும் நம்மளோட மணிரத்னமுக்கும் ரொம்ப நாள் கழித்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதே ஒரு வேறு லெவல் எக்ஸ்பிரஷனாக இருந்தது. இந்த படத்தோட கதையை பார்க்கையில வந்து செக்கச்சிவந்த வானம் நான் வருது, ஜில்லா படம் நான் வருதுன்னு சொல்லிட்டு அங்கங்கே ரெஃபரன்ஸ் இருந்தாலும் நம்ம மணிரத்னமுக்குன்னு ஒரு மேக்கிங் இருக்குது. அந்த மேக்கிங்க்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக தீனி கொடுக்குற அளவுக்கு இருக்கும். குறிப்பாக கமலஹாசனோட ஆக்டிங்க்கும் நம்மளோட எஸ்டிஆரோட ஆக்டிங்க்கும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்க்கும் வேறு லெவல் படமாக கண்டிப்பாக இருக்கும். அது ட்ரெய்லர்லேயே அந்த லாஸ்ட் கட்டில் தெரிஞ்சுது. கண்டிப்பாக அவங்களோட ஆக்டிங் இந்த படத்தில் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக சிலம்பரசனோட ஃபேன்ஸ்லாம் இந்த படத்தை வேறு லெவலில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 2 வருஷமாக அவங்களுக்கு வந்து எந்த ஒரு படமும் வரல. அதனால் இந்த படத்தை அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த படத்துக்கு வந்து எவ்வளோ வெயிட்டாக வெயிட் பண்ணுறீங்க? இந்த சிங்கிளை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை லைக் பண்ணுங்கள். சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.